வீடு கட்டுறதா இருந்தா கூட 1000 சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய மாடி வீடுகள், அடுக்கு மாடி வீடுகள், அந்த வீடுகள் நில நடுக்கத்தால் ஆட்டம் கண்ட போது பத்திரிகையில நம்ம பார்த்தோம், 4 பக்கமும் உயர்ந்தோங்கிய வீடுகள் ஆட்டத்தால் நிலை குலைந்து நின்றது. எல்லாவனும் பெட்ஷீட்டை தூக்கிட்டு ரோட்டுக்கு வந்துட்டான். தெருவிலே படுத்து கிடந்தார்கள். 10 நாள் வீட்டுக்குள்ளேயே போல. எந்த வீடு தன்னை காப்பாற்றும் என்று நினைத்தார்களோ அந்த வீடே அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிருச்சு. நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இஸ்லாமிய தாய்மார்கள் இதுக்கு தானா கஷ்டப்பட்டு நமக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தார்கள் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு விளங்கும். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இஸ்லாமிய வரலாறுகளை படியுங்கள். இஸ்லாமிய வரலாறுகளிலே முஸ்லிம் பெண்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை படியுங்கள். சீரியல்களை பார்க்கிற நேரத்துல கொஞ்சமாவது இஸ்லாமிய புத்தகங்களை புரட்டுங்கள். புரட்டினீங்கன்னா இஸ்லாமியர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள், நம்ம எப்படி நடக்கணும்னு விளங்கும். இஸ்லாமிய தாய் ஒருவர் இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஹன்சான்னு அவங்களுக்கு பேரு. அரபியிலே மிகப்பெரிய கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த அம்மா இஸ்லாத்துல சேர்ந்த பிறகு இஸ்லாத்துக்காகவே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு 5 ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க வெளியூரை சேர்ந்தவங்க, மதீனாவிலேயே தங்கிட்டாங்க. 5 ஆண் பிள்ளைகளையும் அந்த அம்மா தனியா நின்று வளர்த்தாங்க. அவங்க கணவர் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு அந்த பிள்ளைகளை அவர்களாகவே வளர்த்தார்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, தாய்மார்களுடைய சிறப்பு மகோன்னதமானது, உயர்வானது. ஒரு கணவர் இறந்து விட்டாரேயானால் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதல் கிடைக்கும், மிகச்சிறந்த அன்பு கிடைக்கும், மிகச்சிறந்த எதிர்காலம் கிடைக்கும். ஆனா ஒரு வீட்டுல ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா பிள்ளைங்க அனாதை ஆயிடுவாங்க. தகப்பர் கவனிக்கவே மாட்டார். ஒரு சில தகப்பன்மார்களை தவிர, அதுக்காக வேண்டி எல்லாரையும் ஒதுக்கிட முடியாது, ஒரு சில பேர்களை தவிர 100% பிள்ளைகள் அனாதையாகவே இருப்பார்கள். சரியான எதிர்காலம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மாற்றான் தாயால் நிச்சயமாக அவர்கள் வதைப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இது உண்மையிலும் உண்மை. அந்த வகையில ஹன்சாங்கிற அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகளை தனி ஆளாக நின்று வளர்த்தார்கள். கடைசியாக அவர்கள் காதிசியா போர் என்று நினைக்கிறேன், அந்த போரிலே கலந்து கொண்டார்கள். அந்த போரிலே கலந்து கொள்கிற போது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹிவிடம் கொண்ட ஈமானுக்காகவே அந்த அம்மா கடைசி வரைக்கும் தன்னுடைய ஈமானை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். கடைசியா போருக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய 5 பிள்ளைங்களையும் முன்னாடி உட்கார வச்சு சொன்னாங்களா, என் அருமை ஆண் மக்களே, உங்களுடைய தந்தைக்கு நான் துரோகம் இழைக்கவில்லை. உங்களுடைய மாமன்மார்களுக்கு நான் கேவலமான ஒரு தங்கையாக இருக்கவில்லை. உங்களுடைய குடும்பத்திற்கு நான் எந்த இழுக்கையும் தரவில்லை. ஒழுக்கமான பெண்ணாகவே இருந்து ஒரு தகப்பனுக்கு உங்களை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். எனவே அந்த குணம் உங்களிலேயும் இருக்க வேண்டும். நீங்களாக விரும்பி இஸ்லாத்துக்கு வந்தீங்க. அம்மா இஸ்லாத்துல சேர்ந்துட்டாங்கிறதுனால நீங்க இஸ்லாத்துக்கு வரல. நீங்களாக ரசூலுல்லாஹ்வை பார்த்து பார்த்து இஸ்லாத்தை படித்தீர்கள். நீங்களாகவே இஸ்லாத்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே உறுதியாக ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த நம்பிக்கையில இன்னைக்கு சொல்றேன், எதிரிகள் உங்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள். நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக பிறந்திருந்தால், உங்களுடைய தகப்பனுக்கு உங்களுடைய மாமன்மார்களுக்கு நான் யோக்கியமான பெண்ணாக இருந்திருப்பேனே, ஆனால் நாளைக்கு 5 பிள்ளைங்களையும் நான் சொர்க்கத்துல பார்க்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகுங்கள்னு சொன்னாங்க. போர்க்களத்துல உயிர் போறத அந்த அம்மா எந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள்ங்கிறத பாருங்க. மறுநாள் காலையில அந்த பிள்ளைகளை அழைத்து, இரவு நேரத்தில் நான் சொன்னதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு பிள்ளையாக தன் பக்கத்திலே வரவழைத்து அவர் கையிலே வாளை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். கடைசியாக 5 பிள்ளைகளும் அவர்களுக்கு முன்னால் உயிரற்ற ஜடலங்களாக கிடத்தப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த 5 பேரையும் பார்த்துட்டு அந்த அம்மா சொன்னாங்களா, நான் என்னுடைய வாக்கை காப்பாற்றி விட்டேன்.
அல்லாவுக்காக நான் 5 பிள்ளையை கொடுக்கணும்னு நேர்ந்திருந்தேன். இன்றைக்கு அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டான் என்று அந்த அம்மா சொன்னாங்கன்னா அந்த அம்மாவுடைய தியாகம் எந்த அளவிற்கு போற்றத்தக்கது. கேவலம் ஒரு வீட்டுல கொஞ்ச காலம் வாழணுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்தை மூட்டை கட்டி குப்பையில தூக்கி போடுறோம். நம்முடைய காரியங்கள் நன்றாக நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்தையே சுருட்டி தூக்கி வீசுறோம். ஆனால் இஸ்லாத்திற்காக இன்னுயிரையும் கொடுக்க துணிந்த அந்த அம்மாமார்களை கொஞ்சமாவது நம்ம நினைச்சு பார்த்தோமா? யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்துக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே இஸ்லாத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் சொன்னா இஸ்லாத்தின் காரணமாகத்தான். உலகத்திலே நமக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. இஸ்லாமிய பெண்கள் புர்கா போடுறத ஒரு காலத்துல கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இஸ்லாமிய பெண்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் கேவலமா பேசிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கு பத்திரிகைகளை புரட்டி பாருங்கள், இஸ்லாமியர் அல்லாத சில பெண்கள், பெரிய குடும்பத்து பெண்கள், அவங்க சொல்றாங்க, நாங்க எங்கேயாவது போறதா இருந்தா புர்காவை போட்டுட்டு போயிடுறோம், ஆண்களுடைய தொல்லை எங்களுக்கு இருக்கிறதே இல்லை. இஸ்லாமியர் அல்லாத பெண்கள் புர்காவை முழுமையா நாங்க போட்டுட்டு போறோம், எங்களை ஆண்கள் சீண்டுவதே இல்லை, புர்கா எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு இஸ்லாமியர் அல்லாத பெண்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தினுடைய பெருமையை நாம் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறோம். ஆனா நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் இஸ்லாத்தை நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்ல வார்த்தையை கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து என்னென்னவைகளை எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நல்ல வார்த்தைகளை கேட்கிற போது அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னோம்னா இந்த சமுதாயத்தில் மறுமலர்ச்சி வளரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். மகரிபுக்கு பிறகு அவங்கள படிக்கிறதுக்காக தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சிடணும். இது முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம். ஒருவேளை நமக்கு டிவி பார்க்கறதுல இருந்து மீள முடியவில்லை என்று இருக்குமேயானால் தனியா உட்கார வச்சு நீங்க படிங்க, உங்களுக்கு சில நேரத்தை நான் ஒதுக்குகிறேன், அந்த நேரத்துல நீங்க டிவி பாருங்கன்னு ரொம்ப நயமாக சொல்லி அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும். 9 மணிக்கு மேலாக தயவு செய்து டிவிக்களுக்கு முன்னால் நீங்களும் உட்கார வேண்டாம், பிள்ளைகளையும் உட்கார வைக்க வேண்டாம். அவர்கள் தூங்குகிற போது இஸ்லாமிய செய்திகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள்லாம் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சமாவது இஸ்லாமிய பற்றோட நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னா ஒரே காரணம், எங்க அம்மா எங்களை எல்லாத்தையும் வரிசையா தூங்க வச்சு இஸ்லாமிய கதைகளை சொல்லுவார்கள். அவங்க கேட்டதெல்லாம் சொல்லுவாங்க. களிமாக்கள் 5 களிமாவையும் சொல்ல சொல்லுவாங்க. களிமாக்கள்ல என்ன சொல்ல போனா ரத்துல் குஃப்ர் என்கிற களிமா. இந்த களிமா எவ்வளவு முக்கியமானதுன்னு கேட்டா, யாராவது முஸ்லிமான ஆணோ பெண்ணோ இஸ்லாமிய நடவடிக்கைகளில் இல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்தை நம்பிக்கிட்டு அல்லது வீட்டுல குடி போகும்போது நல்ல நேரத்தை நம்பிக்கிட்டு இது மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு விட்டால் அவர்களை விட்டு இஸ்லாம் அப்புறப்பட்டு விடுகிறது. இந்த நேரத்திலே ரத்துல் குஃப்ர் களிமாவை சொல்லலைன்னா 1000 ரக்காத்து தொழுதாலும் ஒரு ரக்காத்து கூட அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். ரத்துல் குஃப்ர் களிமாவிலே அவ்வளவு அற்புதமான வாசகம் இருக்கிறது. புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவருக்கு ரத்துல் குஃப்ர் களிமாவை தான் இஸ்லாமிய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், உனக்கு இணை வைப்பதை விட்டு உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. நல்ல நேரம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, இது மாதிரியான காரியங்கள் என்னுடைய மூளையிலேயே வரக்கூடாது. நான் செய்த பாவங்களுக்காக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அவைகளை விட்டு நான் வெளியே வந்து விட்டேன். இனிமே தப்பை செய்ய மாட்டேன். இஸ்லாத்தை தவிர வேற எந்த மார்க்கத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எவன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களை விருந்தாளியாக உபசரிப்பேனே தவிர அவர் செய்யறதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். கடைசியாக ஈமான் கொண்டு இஸ்லாம் ஆகி லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் கிடையாது என்று நான் ஏத்துக்கிட்டேன். முழுமையாக நீ என்ன சொல்லுகிறாயோ அப்படித்தான் நான் நடப்பேன்.
முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தான் எனக்கு வழிகாட்டி, அவங்க சொன்னதை தவிர வேற யார் சொன்னதையும் செய்ய மாட்டேன் என்று ஈமான் கொண்டேன் என்று ரத்துல் குஃபர் கலிமாவை சொல்லுவது, ஒவ்வொரு நாளும் சொல்லுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. இதைத்தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நம்ம எத்தனை தப்பு பண்றோம், இஸ்லாத்துக்கு மாற்றமாக எத்தனை காரியம் பண்றோம். சாதாரணமா சொல்லுவேன், சில சீரியல் பார்க்கிறோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த சீரியல்கள்ல நானே ஏற்கனவே சில நேரங்களில் சில சீரியல்களை பார்க்கிற போது இது மாதிரியான காட்சிகள் வரும்போது என் பிள்ளைங்களுக்கே நான் சொல்லியிருக்கிறேன். மந்திரம் ஓதுகிற காட்சிகள், இன்னும் சாமியை கும்பிடுகிற காட்சிகள், இந்த மாதிரி காட்சியெல்லாம் வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள அந்த சத்தம் வந்துச்சுன்னா நமக்கு ரஹ்மத் எப்படி வரும்? டிவி தானே, சீரியல் தானே, இதெல்லாம் போட்டு பெருசா பேசலாமான்னு கேட்கிறோமே. நம் வீட்டுக்குள்ள இருந்து குர்ஆனை தவிர, ஹதீஸை தவிர, நல்ல வார்த்தையை தவிர கெட்ட வார்த்தைகள், மந்திர சொற்கள் வருகிறது என்று சொன்னால் வெளியே இருந்து கேட்கிறவங்களுக்கு இது இஸ்லாமிய வீடா, இஸ்லாமியர் அல்லாத காபிருடைய வீடான்னு யோசிக்க மாட்டாங்களா? சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தாய்மார்கள் அப்படி இருப்பார்களே ஆனால் இஸ்லாத்தினுடைய எதிர்காலம் மிக மிக நன்றாக இருக்கும். இந்த பெண்கள் பயானம் நம்ம ஆரம்பிச்சதுக்கு முழு முதற் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊரிலே பெண்களுடைய நடவடிக்கை எப்படி என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளை வளர்ப்பதிலே, இன்னும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே நல்லுறவோடு இருப்பதிலே, குடும்ப ஒற்றுமையை பேணுவதிலே பெண்களுடைய பங்கை பெண்களுக்கு சொல்ல வேண்டும். ஆம்பளைங்களுக்கு சொன்னா கேட்டுட்டு அப்படி போயிடுவாங்க, நேரம் இருந்தா பொம்பளைங்கள்ட்ட சொல்லுவாங்க. இன்னும் சில பேரு அதிகாரம் பண்ணுவாங்களே தவிர பள்ளிவாசல்ல இதெல்லாம் கேட்டேன்னு வீட்டுல போய் சொன்னாலேயே அவங்க மரியாதைக்கு என்னமோ குறைவு ஏற்படுற மாதிரி சொல்றதே இல்லை. எனவே பெண்களுக்கு பிரத்யேகமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மஜ்லிஸையே நம்ம ஆரம்பிச்சோம். ஆனால் பெண்களிடம் இருக்கிற சில விஷயங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த பிறகு முதலில் இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொஞ்சமாவது அவர்கள் மனத்திலே ஹிதாயத்தை ஊட்ட முடியுமா என்கிற முயற்சியில் தான் போன மாசமும் இந்த மாசமும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் போக போக இஸ்லாமிய பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய சில நிகழ்ச்சிகள், வீடுகளிலே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, கணவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, எதிர்காலத்தை சீராக்குவதிலே பெண்களுடைய பங்கு என்ன, குடும்பத்தை ஒற்றுமையாக வைப்பதிலே பெண்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றியெல்லாம் விலாவரியாக சொல்லுவோம். அல்லாஹு தஆலா தொடராக இது போன்ற மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும்.